எருசலேம் விசுவாசமற்ற யூத மக்களை குறித்து காட்டுவதாக இருக்கிறது. இவர்கள் நற்செய்தியை கேட்டார்கள், ஆண்டவரின் பல வல்ல செயல்களை பார்த்தார்கள், போதனைகளை கேட்டார்கள், அவரின் அரும்பெரும் செயல்களை கண்டார்கள். எனினும் ஒருபோதும் மனமாற்றம் அடையவில்லை. ஆனால் இன்று நாமும் யூதர்களைப் போன்றுதான் இருக்கிறோம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள செயல்கள் இப்படி அப்படி என்று பேசுகிறோம். ஆண்டவருடைய போதனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். சகோதர உணர்வோடு நாம் இருக்கிறோம். ஆனால் இயேசுவை கடவுளாக ஏற்றுக்கொண்டாலும் நமது வாழ்வு இயேசுவின் மதிப்பீடுகளும் படிப்பினைகளையும் நமக்கு எதிர் சாட்சியாய் இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நம் நம்பிக்கைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் பல வேறுபாடுகள் உண்டு. அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கண்கூடாக பார்த்திருக்கலாம். விசுவாசம் இல்லாமல் இருக்கும் யூதர்களை இறைவன் தண்டித்து ஒதுக்குகிறார் என்றால் பிறரை தம்மோடு இணைப்பதற்காக. இதற்கு சாட்சியமாக நற்செய்தி மிக அழகாக சொல்லுகிறது. இந்த கொட்டிலை சாரா வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அதை நான் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று இயேசுவே கூறுகிறார். அப்படி என்றால் என்னிடம் இருக்கிற கனிகொடா செடிகளை அவர் தரித்து விடுவார். இங்கு ஆண்டவர் நம்மை தரிக்க இருக்கிறாரா அல்லது மிகுந்த கனி தர நம்மை கழித்து விடுகிறாரா என்பதை நாம் புரிந்து வாழ வேண்டும். இறுதி தீர்வு எப்பொழுதும் நீதியானது, நேர்மையானது என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நன்னடத்தை உடைய நல்ல நம்பிக்கையாளர்களாக நாம் இந்த சமூகத்தில் வாழுகிற பொழுது நாம் இந்த மீட்பு நாளை பற்றிய கவலை ஒருபோதும் நமக்கு தேவையில்லை. ஆண்டவரின் நாள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அதற்கு எதிர்கொண்டு காத்திருக்க நாம் நல்லபடியாக இருந்தால் போதும். நலமுள்ள நம்பிக்கையாளர்களாக வாழ்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.